சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். வணக்கம். செய்தி சுருக்கம். கனமழை எச்சரிக்கை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது. இது தவிர தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தென்கிழக்கு அரபிக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நீடிக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இன்று பல மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் மேலும் சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், சிவகங்கை, ராணிப்பேட்டை, திருச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, புதுக்கோட்டை, சேலம், பெரம்பலூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் டிராபிக் ஜாமில் சிக்கிய அவஸ்தை. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊருக்கு சென்ற தென் மாவட்ட மக்கள் லீவு முடிந்து சென்னைக்கு திரும்பி வர தொடங்கியுள்ளனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் கார், பைக் என சொந்த வாகனங்களில் சென்னைக்கு திரும்பும் மக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கினர். செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு வாகனங்கள் வரிசையாக ஊர்ந்து செல்கின்றன. இதேபோல் ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம், வண்டலூர் ஆகிய இடங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். ஜனாதிபதி முர்மு இன்று வருகை, சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக கேரளா வந்துள்ளார். ஐப்பசி மாத பூஜையின் நிறைவு நாளான இன்று அவர் சபரிமலையில் சுவாமி தரிசனம் செய்கிறார். இன்று காலை 9:20 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிலக்கல் சென்று அங்கிருந்து காரில் பம்பை செல்கிறார். அங்கிருந்து இருமுடி கட்டி தேவஸ்தானத்தின் சிறப்பு வாகனம் மூலம் கோயிலுக்கு செல்கிறார். மதியம் 11:55 முதல் 12:25 மணி வரை ஐயப்பனை தரிசனம் செய்கிறார். ஜனாதிபதி ஒருவர் தன் பதவி காலத்தில் சபரிமலைக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். ஜனாதிபதி வருகையை ஒட்டி 2 நாட்கள் பக்தர்களின் தரிசனத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த 2 நாட்களுக்கும் ஆன்லைன் முன்பதிவும் ரத்து செய்யப்பட்டது. மேலும் பாதுகாப்பு உட்பட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து கேரள கவர்னர் மாளிகையில் முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணனின் சிலையை அவர் நாளை திறந்து வைக்கிறார். இதை தவிர மேலும் சில நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். கனிமொழிக்கு திமுக தந்த பவர், உதயநிதி ஆதரவாளர்கள் ஷாக். சீட்டு அம்போதானா, நிர்வாகிகள் அதிருப்தி. தமிழகத்தில் ஆட்சியை தக்க வைக்க வேட்பாளர்கள் தேர்வில் திமுக தலைமை கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. தமிழகத்தை 7 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். தென்மண்டல பொறுப்பாளராக உள்ள கனிமொழியிடம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளது. தென் மாவட்டங்களில் சபாநாயகர் அப்பாவு, முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோரின் தொகுதிகளில் உட்கட்சி பூசல்கள் அதிகமாக உள்ளன. அதனால் தகுதியானவர்களையும் மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களையும் தேர்வு செய்ய வேண்டுமென கனிமொழிக்கு கட்சி தலைமை அறிவுறுத்தி உள்ளது.
அதன்படி அரசு திட்டங்களை பூத் அளவிலான நிர்வாகிகள் வாயிலாக அடிமட்ட மக்களுக்கு எடுத்து சென்றுள்ள வேட்பாளர்களை தேர்வு செய்ய கனிமொழி திட்டமிட்டுள்ளார். இது தெரிந்ததும் இம்மாவட்டங்களில் உள்ள துணை முதல்வர் உதயநிதி ஆதரவு நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அதற்கு காரணம், இளைஞரணி நிர்வாகிகளாக இருக்கும் சிலர் தங்களுக்கு சீட் கிடைக்காமல் போய்விடும் என அஞ்சுகின்றனர். அதனால் உதயநிதி வாயிலாக இப்போதே காய் நகர்த்த துவங்கியுள்ளனர். களை கட்டிய டாஸ்மாக் கடைகள் தீபாவளி மது விற்பனை ரூபாய் 790 கோடி. தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் 4787 சில்லறை கடைகள் வாயிலாக பீர் மற்றும் மது வகைகளை விற்கிறது. இந்த கடைகளில் தினமும் சராசரியாக 150 கோடி ரூபாய்க்கும், வார விடுமுறை மற்றும் விசேஷ விடுமுறை நாட்களில் அதைவிட அதிகமாகவும் மதுபானங்கள் விற்பனையாகின்றன. தீபாவளி பண்டிகை கடந்த 20ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. குடிமகன்கள் தீபாவளியை நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாட கடந்த சனிக்கிழமை முதல் வழக்கத்தை விட கூடுதலாக மது வகைகளை வாங்கியபடி இருந்தனர். இதனால் தீபாவளி வரை மது விற்பனை களை கட்டியது. 3 நாட்களில் மட்டும் 789.85 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளன. சென்னை மண்டலத்தில் 158 கோடி, திருச்சி 157 கோடி, சேலம் 153 கோடி, மதுரை 171 கோடி, கோவை மண்டலத்தில் 150 கோடி ரூபாயாக இருந்தது. கடந்த ஆண்டு தீபாவளி மற்றும் அதற்கு முந்தைய 2 நாட்களில் மது விற்பனை 650 கோடி ரூபாயாக இருந்தது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 140 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் கூடுதலாக விற்பனையாகியுள்ளன. இந்து நினைவிடத்தில் தொழுகை, 3 முஸ்லிம் பெண்கள் மீது வழக்கு, நமாஸ் செய்யும் வீடியோ தீயென பரவியதால் சர்ச்சை. மகாராஷ்டிராவின் புனே நகரில் இந்துக்களுடன் தொடர்புடைய ஷனிவர்வாடா என்ற பழமையான நினைவு சின்னம் உள்ளது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த வளாகத்தை 18ஆம் தேதி பார்வையிட சென்ற 3 முஸ்லிம் பெண்கள் அங்கு திடீரென தொழுகையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. இது பற்றி அறிந்த பாரதிய ஜனதா மற்றும் ஹிந்து அமைப்பினர் ஷனிவர்வாடாவில் தொழுகை நடத்திய சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தொல்லியல் துறை இடத்தில் விதியை மீறி தொழுகையில் ஈடுபட்ட 3 பெண்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. இதற்கிடையே பாரதிய ஜனதா ராஜ்யசபா எம்பி மேதா குல்கர்னி தலைமையிலான அவரது ஆதரவாளர்கள் ஷனிவர்வாடாவுக்கு சென்று கோமியம் மற்றும் மாட்டு சாணத்தை தெளித்து அந்த இடத்தை சுத்தம் செய்தனர். இது மக்களிடையே மத ரீதியில் மோதலை ஏற்படுத்தும் முயற்சி என்று ஆளும் கூட்டணியில் உள்ள அஜித் பவார் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த பாரதிய ஜனதா அமைச்சர் நிதேஷ் ரானே, ஷனிவர்வாடா இந்துக்கள் மற்றும் சத்ரபதி சிவாஜிக்கு நெருக்கமான இடம் என்பது மட்டுமின்றி வீரத்தின் சின்னமாகவும் உள்ளது. இங்கு தொழுகை நடத்தியது போல் ஹாஜி அலியில் அனுமன் சாலிசாவை பாட முஸ்லிம்கள் அனுமதிப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார். H1B விசாவுக்கு ரூபாய் 88 லட்சம் இல்ல, இந்திய மாணவர்களுக்கு ஜாக்பாட், திடீரென உத்தரவை மாற்றிய அமெரிக்கா. உலகம் முழுதும் இருந்து திறமையான பணியாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பணி வழங்க அமெரிக்க நிறுவனங்கள் H1B விசாவை பயன்படுத்தி வருகின்றன. இதை அதிகளவில் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. கிட்டத்தட்ட H1B விசாவில் 70% இந்தியர்களிடம்தான் இருக்கிறது. இதற்கிடையே விசா வழங்குவது உள்ளிட்ட குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி H1B விசாவுக்கான கட்டணத்தை 2 லட்சம் ரூபாயிலிருந்து 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தினார். அமெரிக்கா செல்லும் கனவுடன் இருந்த இந்திய இளைஞர்கள் தலையில் இந்த உத்தரவு இடியை இறக்கியது. அதன் பிறகு விளக்கமளித்த அமெரிக்க அரசாங்கம் ஏற்கனவே H1B விசா வைத்திருப்போருக்கு இந்த கட்டண உயர்வு பொருந்தாது என்று அறிவித்தது. இப்போது இந்தியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் இன்னொரு விளக்கத்தையும் அமெரிக்கா தந்திருக்கிறது. அதாவது மாணவர் விசாக்கள், தொழில்முறை விசாக்கள் உள்ளிட்ட அமெரிக்க விசாக்களை வைத்திருப்போர் H1B விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த புதிய கட்டணத் தொகை செலுத்த தேவையில்லை என்று அறிவித்துள்ளது. இது அமெரிக்க கனவுடன் இருக்கும் மாணவர்களுக்கு நிம்மதி அளித்துள்ளது. இந்தியாவை இழுத்த பாகிஸ்தான், மரணஅடி கொடுத்த தாலிபான்கள். மூக்கு உடைந்த பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர். தாலிபான்கள் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே சில வாரங்களாக கடும் பதற்றம் நிலவி வந்தது. 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தின. ஆப்கானில் போர் விமானங்களை அனுப்பி அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசியது பாகிஸ்தான். பதிலுக்கு பாகிஸ்தான் எல்லையில் புகுந்து ஆப்கான் வீரர்கள் கடும் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர். இதில் பாகிஸ்தான் வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். மிகப்பெரிய போர் வெடிக்கும் அபாயம் தொற்றியதால் கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் தலையிட்டன. அதன் காரணமாக ஆப்கான், பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்தியாவின் மடியில் அமர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். இதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது.
பாகிஸ்தான் தனது சொந்த தோல்விகளை மற்ற நாடுகள் மீது சுமத்துவதாகவும் ஆப்கானிஸ்தான் இறையாண்மை மீது தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாகவும் இந்தியா சாடியது. தலிபான் ராணுவ அமைச்சர் முகமது யாகூப் முஜாஹிதும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தார். அவர் கூறியது, பாகிஸ்தான் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. எங்களின் பிராந்தியத்தை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை எங்கள் கொள்கை ஒருபோதும் ஆதரிக்காது. ஆப்கான் ஒரு சுதந்திரமான நாடு என்ற முறையில் இந்தியாவுடன் நெருங்கிய உறவை வைத்திருக்கிறோம். எங்கள் நாட்டின் நலனுக்காக இந்த உறவை மேலும் வலுப்படுத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார்.